ஹாய், திஸ் இஸ் பிரீத்தி. நம்ம ஒலிவு ஹேண்ட்மேட்ல வந்து நம்ம ஆல் இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் லான்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து என்னென்ன ஆயில் வந்து என்னென்ன வேரியேஷனில் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெயினே வந்து ஹீரோ த நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் செக்கெண்ணெய் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இன் சம் ரேஷியோ செசமி ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறோம். கேஸ்டர் ஆயில் வந்து ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும், பட் ரொம்ப யூஸ் பண்ணல. வி ஹவ் யூஸ் இன் சர்டன் ரேஞ்ச். நம்ம நார்மலாக வந்து எல்லாரும் வந்துட்டு எல்லா க்ரீன் லீவ்ஸையும் போட்டு எண்ணெயில் காய்ச்சி அப்படி கொடுக்குற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரு சர்டன் ரேஷியோவில் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக வி ஹவ் டன் என்னாஃப் R&D. எதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கோ இல்லை ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டேண்ட்ரஃப் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்கேல்பில் வந்து இரிட்டேஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியுமோ வி சோர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரேட் எல்லாமே. நம்ம எப்போ ஹெர்பல் ஹேர் ஆயில் லான்ச் பண்ணால் யோசிச்சோமோ அப்போவே வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நம்மளோட ஃபார்ம்லேயே வந்துட்டு கல்டிவேட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரிசலாங்கண்ணி வந்துட்டு ஃபார்ம் ஃப்ரெஷ் ஃபர்ஸ்ட் கிரேடு வந்துட்டு எடுத்து இது யூஸ் பண்ணுறோம். நம்ம அது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஹேர் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கிங் ஹர்ப் மாதிரி. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இது நம்ம மேஜராக எல்லா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அதில் நம்ம வந்து கொஞ்சம் பவுடர் போடாமல் நியர்லி ஆடட் 3 to 4% மேலே ஹர்ப்ஸில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஹேர் வந்து கண்டிஷனிங் பண்ணுறதுக்காக வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் அண்ட் ஹைபிஸ்கஸ் லீஃப் இது எல்லாமே வந்துட்டு சன் ட்ரை பண்ணி ஷாலோ ட்ரை பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆம்லா, நாட்டு நெல்லிக்காய், வீட்டிலேயே வந்துட்டு கிடைக்கிற நாட்டு நெல்லிக்காய், ஃபார்ம் ஃப்ரெஷ் நாட்டு நெல்லிக்காய் கட் பண்ணி அதையும் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் உணர்த்தி அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கூலிங்காக வெந்தயம், வெட்டி வேறு, கரிஞ்சீரகம் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வி ஆடட் நீம் லீஃப் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனல்லி ரோஸ்மேரியை ஆட் பண்ணியிருக்கோம். அட் லாஸ்ட் இப்போதைக்கு இதெல்லாம் வந்துட்டு 1 day வந்துட்டு எல்லா ஆயிலோடையும் ஒரு சர்டன் ரேஷியோ ஆஃப் ஹர்ப்ஸ் வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம இது வந்து 1 to 2 hours வந்துட்டு நம்ம ஸ்லோ குக் பண்ண போகிறோம். ஸ்லோ குக் பண்ணுறப்போ வந்து இந்த ஹர்ப்ஸில் இன்ஃப்யூஸ் பண்ணி இறங்கினதை விட ஸ்லோ குக் பண்ணுறப்போ இந்த ஹர்ப்ஸில் இருக்க இதெல்லாம் இன்னும் வந்து இதில் இன்ஃப்யூஸ் ஆகும். ஆயிலில் ரிமூவ் பண்ணி ஒரு ஓவர் டே ஒரு 24 hours வந்து அதிலே விட போகிறோம். தென் அதில் இருக்கிற எல்லா செடிமெண்ட்டையும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஹேர் ஆயில் பேக் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஹேர் ஆயில் பேட்ச் நாளையிலேருந்தே ரெடியாக இருக்கும். யூ கேன் ட்ரை இட் அவுட். நம்ம